நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய வெரி ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம் தான். அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 465 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஆனா நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரை விட ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், உண்மையிலே இருக்குது. அந்த பிளானட்டோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் மட்டுமே 7500 டிகிரி செல்சியஸ் தான். நம்ம சூரியனோட மேல்பரப்பு டெம்பரேச்சரே 5500 டிகிரி செல்சியஸ் தான். இது 7700 டிகிரி செல்சியஸ். அப்ப எவ்வளவு சூடா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் இதை விட இன்னொரு எக்ஸோ பிளானட் இருக்கு. அந்த எக்ஸோ பிளானட் அதோடைய சூரியனை ஒரு வித்தியாசமான ஆர்பிட்டிங்ல சுத்தி வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நட்சத்திரத்தை அந்த எக்ஸோ பிளானட் வந்து ரொம்ப தொலை தூரத்துல சுத்தும் போது நம்ம நெப்டியூன் இப்ப எங்க இருக்கோ, சூரியன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அது சுத்துமா. அதுவே க்ளோஸ் அப்ரோச்சரா அதோட நட்சத்திரத்தை சுத்தி வரும்போது வெறும் 3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் சுத்தி வருமா. அப்போ அந்த கிரகம் எந்த மாதிரி சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 பிளானட்டை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்தீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணாச்சா வீடியோக்கு லைக் வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 3590 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் கெப்லர் 70 அப்படின்னு நம்பர்ல பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திரம். இது சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கு. இந்த நட்சத்திரம் எந்த வகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான வகையை சேர்ந்தது. சப் டுவார்ஃப் பி நட்சத்திரம் வகையை சேர்ந்தது. இந்த நட்சத்திரத்தோடைய வயது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியனை விட கொஞ்சம் வயதானது தான். கிட்டத்தட்ட 18.4 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது இந்த நட்சத்திரம் உருவாகி. இந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளக்கணும் அப்படின்னா, இந்த சப்ட்ராப் நட்சத்திரங்கள் பொதுவாகவே எல்லா சூரியன்களில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வகை நட்சத்திரங்களை அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சுத்தமாக காலியாகி போய் ஹீலியம் மட்டுமே இருக்கும். இதனால இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், அளவுலையும் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அதிகப்படியான வெப்பத்தை வெளிப்படுத்தும். அந்த வகையில் இது நம்ம சூரியனை விட சின்னதாக தான் இருக்கும், வெளிச்சம் கம்மியாக தான் வெளிப்படுத்துது. இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10,000 கெல்வியிலிருந்து 20,000 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதுக்காக வழக்கமாக எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டிரான்சிட் மெத்தடை பயன்படுத்தாமல் புதுவிதமான ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க ஆய்வை தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தின அந்த முறையோட பேர் தான் ஆஸ்ட்ரோசைஸ்மித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முறை. இது என்னப்பா ஆஸ்ட்ரோசைஸ்மித்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரி வேற்று உலகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐ மீன் எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்சிட்டிங் மெத்தடை தான் பயன்படுத்தி விஞ்ஞானிகள் ஏகப்பட்ட கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சதுக்கு ஒரு முறையை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஸ்ட்ரோசைஸ்மித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு முறையை விஞ்ஞானிகள் புதுசாக கையாண்டாங்க. அதில் அவங்க இந்த முறையை வச்சு அந்த டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக எப்படி ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சத்தில் பிரைட்னஸில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பருப்பொருள் இருக்குது, ஐ மீன் அது ஒரு பிளானட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்களோ, அதே மாதிரி இந்த முறையை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வுனால ஒரு கதிர்வீச்சு அப்படிங்கிறது எப்போவுமே வெளியாகிட்டு இருக்கும். அந்த அதிர்வில் வெளியாகக்கூடிய அந்த கதிர்வீச்சில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த துல்லியமான ஒரு முறையை பயன்படுத்தி தான் இந்த கெப்லர் 70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சுற்றி கெப்லர் 70b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு தொடர்ந்து ஆய்வு பண்ண மூலமாக கெப்லர் 70z அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுற 2வது கிரகத்தையும் அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க இந்த 2 கிரகங்களை பற்றியும் நம்ம கண்டிப்பாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமாக அந்த கெப்லர் 70b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட அந்த 1வது கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி ஒரு பாறை கிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா
0.006 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 5.76 மணி நேரத்துக்குள்ளேயே அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுத்தி வந்துருமா. அதாவது ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கையும் அந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுத்தி வலம் வருது. ஸோ அங்கே நம்ம இருந்தோம்னா ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்மளோட பர்த்டே கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக இந்த எக்ஸோ பிளானட் இருக்குது அப்படிங்கிறத. நான் இதை சொல்லும் போதே உங்கள் மைண்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த கிரகம் சூடாக தான் இருக்கணும். ஏன்னா அதோட சூரியனுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற பட்சத்தில் அது சூடாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது சரியான விஷயம்தான். ஆனால் இது எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க. இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 7000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து இப்போதைக்கு கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 7000 டிகிரி செல்சியஸ்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரே 5500 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சரே 7000 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம சூரியனை விட ரொம்ப சூடாக கொதிச்சுட்டு இருக்க ஒரு கிரகமாக தான் இந்த எக்ஸோ பிளானட் இருக்குது. இது நம்ம பூமி மாதிரி ஒரு பாறை கிரகம் தான். பாறை கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதில் சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல இந்த கிரகத்தோட சைஸ். அதாவது இந்த கிரகம் நம்ம பூமியை விட கொஞ்சம் சின்னது தான். 0.76% இந்த கிரகத்தோடைய சைஸ் அப்படிங்கிற பூமியை விட கம்மி. அதே மாதிரி மாஸ் அப்படிங்கிற அந்த இடையிலையும் பார்த்தீங்கன்னா பூமியை விட பாதி அளவு தான் இந்த கிரகத்தோட இடை அப்படிங்கிறது இருக்கும். டெம்பரேச்சர் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் 7000 டிகிரி செல்சியஸ். நம்ம பூமியில் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 35 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இந்த கிரகம் நம்ம பூமிக்கு பக்கத்தில் வச்சா கூட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. சரி, இதை தாண்டி இந்த கிரகத்தில் பாறைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடினமான நிலப்பரப்பாக இருந்தாலும் சயின்டிஸ்டுங்க இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்க்கறதுக்கு பூமி மாதிரி பாறை கிரகமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இது நம்ம பூமி மாதிரி இருந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு காலகட்டத்தில் ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் பிளானட்டாக இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கேஸ் பிளானட்டாக இருந்துச்சுன்னா இப்போயே அது ஒரு பாறை கிரகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அதுக்கு சயின்டிஸ்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதோட சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள், யூவி ரேஸ் மாதிரியான கதிர்வீச்சுகள் இந்த பிளானட்டில் ஒரு காலகட்டத்தில் அந்த அட்மாஸ்பியர் சொல்லப்படக்கூடிய வளிமண்டலங்கள், வாயு மூலக்கூறுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அதோடைய சூரியனால் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்பட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி கடைசியில் இந்த பிளானட்டோடைய மையப்பகுதி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு கிரகம் மாதிரி இந்த பிளானட் வந்து அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வெளியே எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த ஜூபிட்டரோட மையப்பகுதியான அந்த கோர் மட்டும் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த எக்ஸோ பிளானட்டும் அதோட சூரியனோட கதிர்வீச்சு காரணமாக மொத்த அட்மாஸ்பியரில் இருந்த காம்போசிஷன்ஸ், வாயுக்கள் இது எல்லாமே உறிஞ்சப்பட்டு கடைசியில் இந்த கிரகத்தோடைய கோர் மட்டும் மிஞ்சி இருந்து இன்றைக்கி அதை சுற்றி வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த கிரகத்தில் எரிமலை குழம்புகள் ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நான் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா 7000 டிகிரி செல்சியஸ்னால் கண்டிப்பாக அங்கே எரிமலை ஓடத்தான் செய்யும். ஏன்னா தரைப்பகுதி மாதிரி ரொம்ப பாறைகள் இந்த மாதிரி நம்ம பூமியிலலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே லாவா ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த சயின்டிஸ்ட்டுங்க இந்த பிளானட்டை லாவா பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து அழைக்கிறாங்க. இந்த கிரகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய ரொம்ப விசித்திரமான ஸ்ட்ரேஞ்சான எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பூமியிலிருந்து 102 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் HR 5183 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இன்னும் சில பேர்களும் இருக்கத்தான் செய்யுது. அதில் HT 120066 அப்படிங்கிற பேரும் ப்ளஸ் HIP 67275 அப்படிங்கிற இன்னும் சில பேர்களும் இந்த நம்பர்ஸில் வந்து வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் கூட நம்மளுடைய சூரியன் மாதிரியே ஒரு G டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான். இந்த ஸ்டாரோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். 5860 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ப்ளஸ் இதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட கொஞ்சம் பெருசு. இந்த நட்சத்திரம் உருவாகி கிட்டத்தட்ட 6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூரியனோட கொஞ்சம் வயதில் மூத்தது தான் இது. 2019 இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பிளானட் வலம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்துகிற முறை அப்படிங்கிறது ரேடியல் வெலாசிட்டி மெத்தட் அப்படிங்கிற அந்த முறையை பயன்படுத்தி தான் அந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் HR 5183b அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கும் பேர் வச்சிருக்காங்க நம்பர்ஸில். சரி, இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய சூரியனை எவ்வளோ நாட்களில் சுற்றி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்த பிளானட் மாதிரி ஒரு சில மணி நேரங்களே சுற்றி வந்துருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது அதோட சூரியனை கிட்டத்தட்ட 45லேருந்து 100 ஆண்டுகளுக்குள்ளே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுகள் வந்து கெஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து எவ்வளோ நாட்கள் இது வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படலை. இந்த ஒரு குழப்பத்துக்கான காரணம் என்னென்னா, இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரியனை எப்படி நம்ம கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த கிரகம் அதோட சூரியனை வந்து சுற்றி வரல. ரொம்ப விசித்திரமாக வினோதமாக சுற்றி வருது. இது எந்த மாதிரி சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹை எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்பிட்டிங் வடிவத்தில் தான் இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சூரிய குடும்பத்திலேயே நம்ம சூரியனை வினோதமாக சுற்றி வரக்கூடிய ஒரு சுற்றுவட்ட பாதை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிளானட்னா, ஒரு காலகட்டத்தில் 90s ஃபேவரட் பிளானட்டாக இருந்த ப்ளூட்டோவை கூட எடுத்துக்கலாம். அந்த ப்ளூட்டோ பிளானட் வந்து ரொம்பவும் நீள்வட்ட பாதையில் வந்து நம்ம சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப தொலைவில் இருந்து அது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நீள்வட்ட பாதையை கொண்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மிக நீண்ட வட்டப்பாதையில் தான் இந்த கிரகம் அதோட சூரியனை சுற்றி வருது. அப்போ இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்க கரெக்டு தான். இது அதோடைய சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. எந்த அளவுக்கு தொலைவில்னா, சுமார் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து அதோடைய சூரியனை அது சுற்றி வருது. ஆனால் இங்கே கூட இந்த ஒரு விஷயத்தில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இந்த கிரகம் பண்ணுது. ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய தூரம் தான் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அதோட சூரியனுக்கும் அதுக்கும். ஆனால் அது சுற்றி வரும்போது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸுக்கு க்ளோஸாக வந்து சுற்றி வந்துட்டு மறுபடியும் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி போய் சுற்றுமா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மிக நீண்ட சுற்றுவட்ட பாதையை வந்து இது கொண்டிருக்கு. ஸோ இதனாலேயே இந்த கிரகம் வந்து ஒரு விசித்திரமான கிரகங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த கிரகம் வாழ தகுதியுடைய கிரகமா, இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரல. அதுக்கு சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகம் மாதிரி இதுவும் ஒரு வாயு கிரகம், அதாவது கேஸ் பிளானட் தான். ஆனால் ஜூபிட்டரை விட இதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகம். ஸோ இந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது முதலே தெரிஞ்சிருச்சு, அது கேஸ் பிளானட்டுக்கு இருக்கிறதுனால. ரெண்டாவது, இதோட சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக 3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் நெருக்கமாகவும் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் ரொம்ப தொலைவிலையும் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே உயிர்கள் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் அப்போலேருந்து நீங்கள் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் அந்த பிளானட் வந்து சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் வந்து அது இருக்கும், அதுக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம்பிளாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம நெப்டியூன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனை ரொம்ப தொலை தூரத்துலேருந்து சுற்றுமா. அதுக்கப்புறம் 3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சராக வந்து திரும்ப மறுபடியும் அதே தூரத்துக்கு போயிடும். ஸோ ஒரு வித்தியாசமாக சுற்றிட்டு இருக்குல்ல இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிளானட், இது நம்மளுடைய இயற்பியல் விதி கோட்பாடுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது, நம்ம நியூட்டனுடைய அந்த இயற்பியல் விதி கோட்பாடுக்கு. ஸோ அதனாலேயே சயின்டிஸ்ட்டுங்க இந்த பிளானட்டை பற்றி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. எதிர்காலத்தில் இந்த பிளானட்டை பற்றி வரக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய மர்மங்களை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில விடைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்து இந்த 2 விசித்திரமான கிரகங்களில் எந்த கிரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற போது ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷன் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிடச்சி பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு விண்வெளி தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.